வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது. ஜெயக்குமார் அந்தர்பல்டி ராயபுரம் தொகுதியில் 8வது முறையாக களத்தில் இறங்கியுள்ளார். வேட்பாளராக ஏற்கனவே 2021 சட்டசபை தேர்தலில் திமுகவின் வேட்பாளரிடம் மிகப்பெரிய ஒரு தோல்வியை தழுவினார். 5 முறை அசைக்க முடியாத மகுடம் சூடிய மன்னனாக திகழ்ந்த ஜெயக்குமார் அவர்கள் தோல்வியடைந்ததற்கு காரணம் பாஜக தான் என்பதை நேரடியாகவே அவர் பேசியிருந்தார். எனது மக்கள் எனதை தோற்கடிக்கவில்லை, சிறுபான்மையினர்களுக்கு எதிராக பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்ததுதான் மிகப்பெரிய ஒரு தோல்விற்கு காரணம். எப்பதான் கழட்டிவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தோம், இப்பொழுது கழட்டி விட்டுவிட்டோம் என்று பேசியிருந்தார். ஆனால் இந்த தேர்தலிலும் ராயபுரம் தொகுதியில் அதை சிறுபான்மையினர் மக்களது ஆதரவுகள் தான் அதிகம். ஆனால் தற்பொழுது மீண்டும் ஜெயக்குமார் அவர்கள் எப்படி அவர்களை சமாதானப்படுத்தி வாக்குகளை பெறுவார்? ஏனென்றால் மீண்டும் பாஜகவுடன் தான் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது. இப்பொழுது ஜெயக்குமார் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறார் தெரியுமா? எனது பகுதியில் ராயபுரம் தொகுதியில் ஒரு பாஜக நிர்வாகி கூட வரக்கூடாது. அதே சமயம் பாஜகவின் நிர்வாகிகளுக்கோ வேட்பாளர்களுக்கோ நான் பிரச்சாரங்களை மேற்கொள்ள மாட்டேன். எனது வெற்றி எனக்கு வேண்டும் என்பதற்கேற்ப தனது தொகுதி மக்களுடன் பேசியுள்ளார். குறிப்பாக எனது தொகுதியில் எந்த ஒரு பாஜக நிகழ்ச்சிகளையோ நான் கலந்து கொள்ள மாட்டேன் என்பதையும் தலைமைக்கு தெரியப்படுத்தியுள்ளார். ஜெயக்குமார் அவர்களது இந்த அந்தர்வல்டி என்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி கட்சிகளை ஒருவர் புறக்கணிக்கக்கூடிய செயல் உருவானால் அது ஒட்டுமொத்த வெற்றியையும் பாதிக்கும், அவமானப்படுத்தக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படும். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமாதானப்படுத்தக்கூடிய நிகழ்வுகளிலும் ஈடுபட்டுள்ளார். தொடர்ச்சியாக ஜெயக்குமார் அவர்கள் விடாப்பிடியாக கூறினால் அவருக்கு அந்த தொகுதியே மாற்றப்படலாம் அல்லது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம். கட்சியின் விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி ஜெயக்குமார் மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஜெயக்குமாருக்கு வெற்றியும் தேவை, அதே சமயம் பாஜகவுடனான கூட்டணியும் அதிமுகவின் தலைமை விரும்புகிறது என்ற எண்ணம் தற்பொழுது தோல்வியை நோக்கித்தான் செல்வதாக தகவல்களையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு நிச்சயம் இது மிகப்பெரிய ஒரு பேசும்பொருளாக மாறியுள்ளது. ஜெயக்குமார் அவர்களது அந்தர்பல்டி என்பது தற்பொழுது ஒட்டுமொத்தமாக ராயபுரம் தொகுதியில் மட்டுமல்ல பிற தொகுதிகளிலும் பாஜகவின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் வேட்பாளர்களோ களத்தில் நிர்வாகிகளோ நாங்கள் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என்று கூறினால் அது கூட்டணிகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய விரிசலாக பார்க்கப்படும். ஜெயக்குமார் கூறுவது சரியா? மீண்டும் 8வது முறை ராயபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஜெயக்குமார் வெற்றியடைவாரா என்பதை உண்மையான தொண்டர்களும் மக்களாகிய உங்களது கருத்துக்களையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.